நிர்வாகிகள் அவங்களுக்கு தண்ணி பாட்டில் மற்றபடி ஏதாவது அவசர உதவி தேவைன்னா அவங்கள வச்சுக்கலாம். இது இல்லாம டாக்டர்ஸ் மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கேன். பிளஸ் இப்ப 20 ஆக்கியிருக்க மொத்தம் 20 டாக்டர் வராங்க. அவங்க கூட செவிலியர்கள் வராங்க. அவங்க ஒரு 40 பேர் வராங்க. அது இல்லாம 10 ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸ் சொல்லிருக்கலாம். 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கேன். எல்லாமே நீங்க தான் இதை மட்டும் தான் பார்க்கணும் இல்ல, எல்லாத்தையுமே பார்க்கணும். யார வெளியே விடணும் அவங்க அந்த பணியை பொதுமக்கள் உள்ள வராம முதல்ல கும்பல் சேரக்கூடாது. ஒரு 10 பேர் சேர்ந்துடக்கூடாது. உடனே போய் என்னங்க அப்படின்னு அந்த கும்பலை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்ப ஒருத்த மேல ஏறி குதிக்க பார்த்தானா எல்லாருமே குதிக்க பார்ப்பாங்க. அப்ப அதை எப்படின்னா அழகா போயிட்டு என்ன தம்பி வா 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 பாக்கலாம் வாங்க அப்படி வாங்க எந்த ஒரு நீங்க வாங்க அந்த போய் எந்த ஒரு நீங்க வாங்க அப்படின்ட்டு அந்த கும்பலை 50 பேர் 5 பேர் சேர்ந்தாலும் சரி 10 பேர் ஒரு இடத்துல கும்பலா நின்னாலும் சரி உடனே நீங்க 2 பேர் போய் அந்த கும்பலை கலத்தி விட வேண்டும். அடுத்தது மலை மேல மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையில ஆர்வம் மிகுதியால் நிர்வாகிகளாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் மேல ஏறி இந்த பக்கம் இறங்கி வர பார்ப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதையும் உள்ள விடவே கூடாது. அவங்களையும் நிறுத்தி தம்பி இந்த பக்கம் ஏறாத, இது பாதுகாப்பு இல்லாத இடம், அதனால உள்ள மறுபடியும் பாத்துக்கலாம், மறுபடியும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இங்க சேலம்ல நடக்குது, அதுல தளபதி நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களையும் அனுப்பணும். முழுக்க பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. யார் யாருக்கு என்ன வேலை அதை பகிர்ந்து கொடுக்கிறோம். ஒவ்வொரு கேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். அதே மாதிரி ரோட்ல டிராபிக் ஆகிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாது, வாகன ஓட்டிகளுக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாது, என்னென்ன வேலைங்கிறது பகிர்ந்து எல்லாத்தையுமே கொடுக்கிறோம். அதை செஞ்சுக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கு நடைபெறுகிறது. இதில் கழக தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று பாத்தீங்களா இந்த பாதுகாப்பு கருதி எங்க தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அனுபவம் மிக்க ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் கழக தலைவருடனும் எங்கள் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பாதுகாப்பு கொடுத்த தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்தாங்க. அதுல 420 பேர் தேர்ந்தெடுத்து சிவக்குமார் ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆன அண்ணன் சிவகுமார் ஜேஓசியா இருக்கிறாரு. அவர் வந்திருக்காரு. அவர் தலைமையில் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு பாதுகாப்பு ஒத்திகை, மலையில எப்படி போய் நிக்கிறது, எப்படி பார்க்கணும், பின்னாடி மலை ஒன்று இருக்கு அதுல யாராவது வரக்கூடாது, ரோட்ல எப்படி கிராஸ் பண்ணாம வருகின்ற நிர்வாகிகளையும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும், பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, உள்ள என்ட்ரன்ஸ்ல எப்படி நிக்கிறது, யார் எப்படி இதுக்கு எல்லாத்தையுமே அனுமதிச்சுட்டு கொடுத்திருக்கோம். அடையாள அட்டை, அந்த அடையாள அட்டை இருப்பவர்கள் எந்த வழியாக வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்ற பாதுகாப்பு ஒத்திகை இங்க நடைபெற்றது. அவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் சிவகுமாரன் அவர்கள் அவர் கொடுத்திருக்காரு. மிலிட்டரியில ஜேஓசியா இருந்திருக்காரு, அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததாக இது 13ஆம் தேதி அன்னைக்கு தளபதி தேதி கொடுத்ததுனால முதல்ல அதை மாற்றக்கூடாது என்பதற்காக எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கிட்ட சொல்லி தளபதி கிட்ட அனுமதி வாங்கி இது நிர்வாகி கூட்டமா மாத்திருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் அடுத்த மாசம் போதிய அவகாசம் எடுத்துக்கொண்டு காவல்துறை அனுமதி பெற்று மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அப்ப எல்லா மக்களையும் கண்டிப்பாக தளபதி சந்திப்பார்.